ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னுடைய 6th மந்த்து ஹாஸ்பிட்டல் ரொட்டீன் பார்க்கலாம். காலையில் ஆஃபீஸ் வந்தாச்சு சீக்கிரமாகவே. ஸ்டாஃப் வந்து கூழ் எடுத்துகிட்டு வந்தாங்க, அதனால தான் கரைச்சிக்கிட்டு இருக்காங்க. ராகி சாக்லேட் மிக்ஸ்க்காக நல்லா முளைக்கட்டி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் அதை காய வைக்கணும். கூழை குடிச்சிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமா? போகிறதுக்கு முன்னாடி ஃபைல்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நோட்லாம் இப்போ தானே செக் பண்ணேன். ஆக்சுவலாக 1 மந்த்துக்கு அப்புறம் வர சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக 1 மந்த் ஆயிடுச்சு. 5th மந்த் தான் ஸ்கேன். அதுக்கப்புறம் 7th மந்தில் இருக்கும். 6th மந்தில் பெருசாக ஸ்கேன்லாம் இருக்காது. ஹார்ட் பீட் மட்டும் செக் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி நிறைய தண்ணிலாம் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பீட்லாம் கரெக்டாக இருக்கா, டேப்லெட்லாம் ரொட்டீனாக எடுத்துக்கோங்க அதெல்லாம் சொல்லுவாங்க. டேப்லெட் போடுறது தாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா, மதியானம் கொடுக்குற டேப்லெட்லாம் சேர்த்து அலுப்பு பார்த்துட்டு நைட்டு வந்து 2யும் ஒன்றா போட்டுரும். எப்போதுமே ஹஸ்பண்ட் திட்டிகிட்டே இருப்பாங்க. எனக்கும் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருந்துச்சு. அப்புறம் டாக்டர்கிட்டையும் போய் சொல்லிட்டேன். ஆனால் பட் அது மாதிரி போடக்கூடாது, அப்போனா எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது, 2யும் தனித்தனியாக போடுங்க அப்படின்னாங்க. செக்கப்லாம் முடிச்சுட்டு வந்தேன். நாளைக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டு, குளுக்கோஸ் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு, பிஃபோர் ஃபுட்டு, ஆஃப்டர் ஃபுட்டுன்னு சொல்லி பெரிய டெஸ்ட்டே எழுதி கொடுத்துருக்காங்க. அதனால் ஹாஸ்பிட்டல் வேலை சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு. வரும்போது நல்ல வெயில், இந்த ஜூஸ் குடித்தா தான் நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன், என் ஹஸ்பண்ட் ஆரஞ்சு சொன்னாங்க. எனக்கு வாட்டர்மெலன் பார்த்ததும் பிடிக்கல. சரின்ட்டு நான் ஆரஞ்சு ஜூஸ் குடித்தேன். நான் ஆர்ட்ரு பண்ணுறது தான் வாட்டர்மெலனு. குடித்து பார்த்தா நல்லாவே இல்லை. அப்புறம் அவர்கிட்ட தள்ளி விட்டுட்டு அவங்க ஆர்டர் பண்ண ஆரஞ்சு ஜூஸை குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. இப்படி தான் நிறைய டைம் எனக்கு வந்து மொக்க வாங்குற மாதிரி இருக்கும். அப்புறம் டேரெக்டாக வீட்டுக்கு தான் வந்துட்டு, நல்ல வெயில் அப்படிங்கிறதுனால எங்கள் மாமியார் சமைச்சு வச்சுருந்தாங்க. ரசம், முட்டைக்கோசு, அப்பளம், கூட்டு, வத்தல், முட்டை. அப்புறம் கொஞ்ச நேரம் என் தங்கக்குட்டியை கொஞ்சிட்டு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நான் படுத்துட்டேன். எனக்கு காலெல்லாம் வலிக்குது செல்லம் அப்படின்னோடனே கொஞ்சமாக அமுக்கி விட்டார். இதெல்லாம் பார்த்து நம்பிடாதீங்க, இதெல்லாம் அப்பப்போ தான். என் புள்ள வந்து அப்பப்போ நல்ல பிள்ளையாக இருக்கும், அப்பப்போ ரொம்ப பேட் பிள்ளையாக இருக்கும். உங்கள் வீட்டு பசங்களாம் எப்படின்னு சொல்லுங்கள். இந்த லீவில் எப்படி பசங்களை சமாளிக்கிறீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள்.